கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியை காண ஜெபிக்க வாஞ்சையோடு அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கடந்த வார செய்திகளை வாசித்து அதை குறித்து கருத்துக்களை தெரிவித்து உங்களோடு இணைந்து ஜெபிக்க நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபிப்போமா? வார்த்தைகளை கேட்போம். மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். இது ஒரு உலக அளவில் இப்போ பிரபலமாயிட்டே வருது. முன்னால் மகளிர் தினம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மகளிர் தினம் என்பது பெரிய அளவில் கொண்டாட்டமாக மாறிக்கொண்டு வருகிறது. அதாவது பெண்கள் அவர்கள் அதில் அரசியலில், சமுதாயத்தில் சில சாதனைகளை செய்தவர்கள், சாதித்தவர்களை நல்லா என்கரேஜ் பண்ணி அதை இது பண்ணுறதுக்காக இந்த மகளிர் தினம் கொண்டாடுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய வரலாறு பார்த்தோம்னா 1917ஆம் ஆண்டு டென்மார்க்கில் ஒரு பெரிய புரட்சி வந்துருக்கு. சரி. இப்போ அதாவது ஆண் தொழிலாளர், பெண் தொழிலாளர்கள் அப்படி ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்வாங்க. ஆனால் ஆண் தொழிலாளருக்கு ஊதியம் அதிகம், பெண் தொழிலாளருக்கு ஊதியம் குறைவு. அப்போ இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது அதை ஒரு பெரிய புரட்சி எடுத்தது. அப்போ அதற்கு பிறகு தான் அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. சரி. பிறகு உலக அளவில் அது பெண்களும் ஆண்களும் சரிசமாவெல்லாம் கொண்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. 1975ஆம் ஆண்டிலிருந்து தான் பெண்கள் மத்தியில் இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பெண்கள் மத்தியில் சாதனை புரிந்த பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் சிஇஓட்டு பெண்கள் நிறைய வந்துட்டாங்க. சிஇஓட்டு நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் சாதனை புரிந்த படைத்த பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்படி இந்த நாட்களில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மகளிர் தினம் ஒரு நாள் முழுவதும் கொண்டாடி இருக்கிறாங்க. சரி. ஒரு நாள் முழுவதும் பல்வேறு ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சு அதில் கொண்டாடி இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக புற்றுநோய் பாதித்த மகளிருக்கு வழங்குவதற்காக அரசு பெண் பணியாளர்கள் 23 பேர் தலைமுடி தானம் செய்திருக்கிறாங்க. ஆமாம், அவருடைய தலைமுடியை தானம் செய்திருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புற்றுநோயால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு விக் தயாரித்து வழங்குவதற்காக அரசு பெண் பணியாளர்கள் தங்கள் தலைமுடியை தானமாக வழங்குவதற்கு ஒப்புதல் தெரிவித்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த விக் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடலில் இருக்கிறது. இந்த முக்கூடலில் இவர்கள் தயாரித்து வழங்கக்கூடிய இந்த விக் மூலமாக அநேக பெண்களுக்கு அது அவங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இதில் அடையாறில் இருக்கக்கூடிய இந்த கேன்சர் சென்டர் அவங்க எல்லாம் இணைந்து ஒரு சமுதாய ஒரு நலனுக்காக இப்படிப்பட்ட ஒரு சேவைகளை செய்து வருகிறார்கள். அதில் இந்த குறிப்பாக இப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற பல்வேறு துறைகளை சார்ந்த பெண் பணியாளர்கள், ஊழியர்கள் இதில் அவங்க தங்களுடைய தலைமுடியை முதல் முறையாக இப்படி தானம் செய்கின்றார்கள் என்று செய்தியில் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். சரி. அப்போ இது இன்னும் தொடர்ச்சியாக நீளும். ஒவ்வொரு வருஷமும் இந்த தடவை தலைமுடி தானமாக இருக்கலாம், அடுத்த இரத்த தானமாக இருக்கலாம். இப்படி பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு, நம்மளும் சமுதாயத்திற்கு, சமூகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தில் இந்த பெண் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டிருப்பது சிறந்தது. தமிழ்நாட்டு அளவில் நம்முடைய மாநில முதல்வர் அவர்கள் சென்னையில் இந்த பெரிய விழா கொண்டாடிருக்காங்க. அதில் 2 முக்கியமான 90 வயது ஒரு மூதாட்டி அவருடைய சேவையை பாராட்டி பரிசு வழங்கியிருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இன்னொன்று, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தொழிலாளி அவருடைய 3 மகள்களையும் காவல்துறையில் அவர் சேர்த்திருக்கிறார். படிக்க வைத்து காவல்துறையில் சேர்த்துக்கிறாரு. அதனால் அவர் முதல்வர் அவர்கள் அவருக்கு நேரடியாக தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் மகளிர் தினத்தில். இப்படியாக இந்த மகளிர் தினம் நம்முடைய இதில் மட்டும் இல்லை, உலக அளவில் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. மகளிர் அனைவருக்கும் நாம் வாழ்த்துக்களை சொல்லுவோம். இன்னும் சாதனைகள் பல புரிந்து அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பல கடமைகளை ஆற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் அவர்களை வாழ்த்துவோம். பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். ஆண்டவரும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அது என்ன சொல்லணும்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த நற்செய்தியை முதலில் அறிவித்தவர்கள் பெண்கள் தான். தேவதூதர்கள் பெண்களுக்கு தான் அந்த காட்சி கொடுத்து, நீங்கள் போய் சொல்லுங்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொல்லுங்கள். அப்போது சீடர்களெல்லாம் கூட பயந்து கதவுகளை பூட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பெண்கள் அதிகாலை இருட்டோடே எழுந்து
கல்லறையை பார்க்க போகிறாங்க. அங்கே ஆண்டவரை காணல. அந்த செய்தியை போய் எல்லாருக்கும் சொல்கிறாங்க, இதோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அது மட்டும் இல்லை, அந்த ஆண்டவர் ஒரு உவமை குறித்து சொல்லும்போது, நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. ஒரு கூட்டத்தை பார்த்து வந்தீர்கள் என்று சொல்கிறார். இன்னொரு கூட்டத்தை வரலன்னு சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இன்னொரு கூட்டத்தை பார்த்து போஜனம் கொடுக்கவில்லை. அப்போ போஜனம் கொடுத்தவங்க அதை பற்றி அலட்டிக்கிடலை. ஆனால் கொடுக்காதவங்க கேட்குறாங்க, நீ எப்போது பசியாக இருந்தீர் அல்லது எப்போ வியாதியாக இருந்தீர் அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் புற்றுநோய் என்பது ஒரு வியாதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவை? அந்த நோயினால் அவர்களுடைய சரீரத்தில் பெரிதும் பாதிக்கப்படுவது தலைமுடி தான். தலைமுடியெல்லாம் உதிர்ந்து போகும். அந்த நேரத்தில் அவங்க மொட்டையாய் காட்சி அளிக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் விக்கு வாங்கி அணிந்து கொள்கிறார்கள். அதற்காக இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 23 அரசு பெண் பணியாளர்கள் தங்களுடைய தலைமுடியையே தானமாக கொடுத்திருக்கிறாங்க. இதுவரை போன வாரத்தில் நம்ம கல்லீரல் தானம் அந்த ஒரு செய்தியை நம்ம படித்தோம். கல்லீரலை குறித்து பேசணும். இந்த வாரம் தலைமுடியில் அவங்க தலைமுடினா ஒரு 8 இன்ச்சு சொல்றாங்க. அதுதான் பெண்களுக்கு அந்த தலைமுடி தான் முக்கியம்னு சொல்லுவோம். வெட்டுவதற்கு சம்மதிக்கணும். அவங்க அதைத்தான் மிக முக்கியமாக பேணி பாதுகாக்கிறதே அந்த தலைமுடி தான். ஏன்னா ஆண்டவர் உயிரோடு இருந்த காலத்தில் கடைசியாக பாடு மரணங்கள் அனுபவிக்க போகும்போது ஒரு பெண்மணி ஆண்டவருடைய பாதத்தில் நலத தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்ததாக நம்ம பார்க்கிறோம். அந்த மேன்மையான முடி, அந்த பெண்களுக்கு சிரசுக்கு அலங்காரமே அந்த முடி தான். அப்படிப்பட்ட அந்த தலைமுடியையே கொடுத்திருக்கிறாங்கன்னா, இது இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். இரத்த தானம் இருக்குது, சிறுநீரக தானம் இருக்குது, இதயங்களை தானம் கொடுத்ததாக, கண்களை தானம் கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் தலைமுடியை கொடுத்துட்டு அவங்க மொட்டை தலையா பாதி தலையா கிராப்போட அலையணுமே அப்படின்னு சொல்ல வெட்கப்படலை. அந்த புற்றுநோயாளிகளுக்கு கேரளாவில் இதுக்கு முன்னாடி ஒரு கடந்த வருடம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு நடிகை தன்னுடைய தலைமுடி முழுவதுமாயே கொடுத்து மொட்டை அடித்து தலைமுடி முழுவதுமாயே நம்ம இந்த புற்றுநோய் பாதித்த ஒரு பெண்ணுக்கு அவர் கொடுத்ததாக செய்தி வந்திருக்கு. சரி 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 இப்படி எல்லாம் பெண்களுடைய அந்த தியாகத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவர்களை பாராட்டும் போது அவர்களை சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. பெண்களுக்கு குறிப்பாக தன்னுடைய தாய்க்கு முதல் மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்து தன்னோடு பயணிக்கின்ற அன்பு மனைவிக்கு அல்லது தனக்கு வாரிசாக பிறந்திருக்கிற தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய சகோதரிகளுக்கு, இப்படியெல்லாம் மகளிர் தினத்தில் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்போது பெண்களை நம்ம பாராட்டும். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்த, தானம் செய்த அன்பு சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதிநிமித்தமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த புற்றுநோயாளிகளும் அதிவிரைவில் குணமடைய நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரை, இந்த மகிமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சியிலும் ஆண்டவரை நாங்கள் பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் நாங்கள் அதனை தெரிந்து ஜெபிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபையுள்ள நேரத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடிய அனைத்து மகளிர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண்களை ஆண்டவரே நீர் உம்முடைய வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிற பொழுது அநேக பெண்களை குறித்து நாங்கள் இப்பொழுது சிந்தித்தோம். ஆண்டவரே, பெண்களுக்கு ஆண்டவரே நீர் மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே அவர்களுக்கு எதிர்கொள்ளுகின்ற பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் மத்தியிலும் பல சாதனைகளை செய்து வருகின்ற அநேக பெண்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக தங்களுடைய தலைமுடியை அவர்கள் கொடுத்திருக்கிற அன்பு பணியாளர்கள் நினைத்து உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை, இப்படியும் நாங்கள் உதவி செய்ய முடியும், இப்படியும் சமுதாயத்திற்கு எங்களால் உதவி செய்ய முடியும் என்பதை ஆண்டவரை ஒரு தங்களுடைய செயலின் மூலம் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே பல விதமான பெண்களுக்கு, சமூகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே உதவுவதற்கு அநேக நல்ல உள்ளங்களை ஆண்டவர் நீ எழுப்பித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரையில் எங்களால் முடிந்த அளவு இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நாங்களும் செய்து
ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரம் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னோம், கல்லீரல் பாதிப்பு. இது வந்து சிறுநீரகத்தை குறித்த ஒரு செய்தி. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை அது சிறுநீரக தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலக சிறுநீரக தினம் ஒவ்வொரு வருடத்திலையும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை அது வந்து உலக சிறுநீரக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த கடந்த 9ஆம் தேதி இந்த சிறுநீரக தினம் நடைபெற்றிருக்கிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அது சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிறைய இந்த சிறுநீரகம் இதனால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, மருத்துவரினுடைய ஆலோசனை இல்லாமல் உடல் வலிக்கான மாத்திரைகளை சுயமாகவே உட்கொள்ளுதல், 2 புகைப்பிடித்தல், மது அருந்துதல், உடல் பருமன், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இவைகள் எல்லாம் இவற்றின் காரணமாகத்தான் ஒரு மனிதனுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போ சர்க்கரை நோய் அது எல்லாருக்கும் வரக்கூடிய அளவுக்கு நோயாக இருக்கிறது. அதை கண்ட்ரோல் வைக்கணும். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் அதுவும் அதே தான், நம்முடைய கண்ட்ரோலில் வைக்கிறோம், அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அதை சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக ஒழுங்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருந்தாச்சுன்னா அது ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அது ஒரு உடல் பருமன், நிறைய பேருக்கு உடல் பருமன், அதனால வாக்கிங் போக சொல்கிறாங்க. நல்ல நடைப்பயிற்சி மேற்கொண்டால் அதுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உடல் வலிக்கான மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் உட்கொள்வது. இப்போ பல்வலிக்கு அல்லது தலை வலிக்கிறது அல்லது வயிற்று வலி, ஏதோ ஒரு வலிகள் வரும்போது நம்ம நேரே ஒரு மருந்து கடைக்கு போகிறோம், ஒரு மாத்திரை கேட்குறோம், ஒரு அவசரத்துக்காக உட்கொண்டு இந்த வலியிலிருந்து நிவாரணம் பெறுகிறோம். ஆனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் இந்த சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாரு. எனவே இந்த சிறுநீர் மற்றும் இரத்த பரிசோதனை அடிக்கடி செய்து கொள்வதும் அவசியம். நம்முடைய சிறுநீரகங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த உலக சிறுநீரக தினத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு, நம்முடைய இப்படிப்பட்ட உடலை நாம் சரியாக பராமரித்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதை கொஞ்சம் முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் நம்முடைய உதவிகளை கேட்கிற பொழுது அவர் எல்லா ஞானத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும், எப்படி போகணுங்கிறதுக்கு அவரே உதவி செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக இந்த நாளில் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். அறியாமை உள்ள காலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 17:30 பார்க்குறோம். அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்போது அந்த நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த நாட்களில் தெரியாது, தெரியாமல் நம்ம எதையோ செய்தோம் என்ன. ஆனால் இப்போ தெரியும், விவரம் தெரியும், இதை சாப்பிடக்கூடாது. ஏன் மருந்து கடையிலே போய் பாருங்களேன், மருந்து சீட்டு இல்லாமல் நீங்கள் மருந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு அவங்களே எச்சரிக்கை போட்டிருக்கிறாங்க. அப்போது அப்படிலாம் இருக்கும்போது நாம போய் நம்முடைய வலியை குறைக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிடும்போது அது பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால தான் முதல் குறிப்பாக சொல்லும்போது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடாதுங்க. அதனால் உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுது. அந்த நேரத்துக்கு கேட்கும். ஆனால் சிறுநீரகம் வந்து மனித உறுப்புலையே இவ்வளோ மிக முக்கியமான ஒன்று. என்ன, சிறுநீரை பிரித்து இரத்தத்தை சுத்தப்படுத்தி அதை சிறுநீராக வெளியேற்றுகிறது. அப்போ அது பாதிக்கப்படும் போது பின் விளைவுகள் சரீரத்தில் பல உபாதைகளை, வேதனைகளை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. என்ன, அவருடைய வார்த்தையை நம்பினோம்னா சரீரத்தில் பலவீனங்கள் இல்லை. ஏன் இன்னைக்கு சுகர் வியாதி, ப்ரெஷர் வியாதி அல்லது எடை கூடுதல், இப்படியெல்லாம் வியாதிகளை நம்ம பார்க்குறோம்னா ஆலோசனைக்கு செவி விடாமல் போகிறதுனால தான். இப்போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆலோசனைக்கு செவி கொடுத்து நாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு வியாதிகளையும் நான் வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். அப்போ அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட சிறுநீரக வியாதியினால் கஷ்டப்படுறவங்க,
அல்லது அது சம்பந்தமான வியாதியினால் கஷ்டப்படுறவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்கள் மத்தியில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து அவர்களும் ஆண்டவரை பற்றி கொள்ளும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, பரிகாரியாகிய கர்த்தரே, வியாதிகளை சுகமாக்குகிறவரே, இந்த நாளிலும் கூட சரீரத்திலே காணப்படுகிற அந்த சிறுநீரகத்தை குறித்து நாங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அந்த சிறுநீரகம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்றும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, சிறுநீரகத்தினுடைய அருமையான காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை இரத்தத்தை சுத்திகரித்து கழிவை வெளியேற்றுகிற ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, விவரம் தெரிந்த நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஏதோ ஒரு சிறிய வலியை போக்குவதற்காக நாங்கள் மாத்திரையையோ மருந்தையோ உட்கொள்ளும்போது அது நேரடியாக சிறுநீரகத்தை பாதிக்கிறது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த சிறுநீரகம் பாதிக்கப்படாதபடி அல்லது பாதிப்பினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம். எத்தனையோ நோயாளிகள் ஆண்டவரே, சிறுநீரகம் கெட்டு போனது என்று சொல்லி, அல்லது மூட்டு வலி வந்துவிட்டது என்று சொல்லி, அல்லது சிறுநீரக அல்லது இனிப்பு வியாதினால், சர்க்கரை நோயினால் அல்லது இரத்த கொதிப்பு வியாதியினால் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்வதை நாங்கள் கேட்கிறோம். இப்படி ஒருவர் பெரியவர்கள் பார்த்து கொள்கிற போது உங்களுக்கு எத்தனை இருக்கிறது, எவ்வளவு சுகர் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்கிறார்கள், அல்லது ப்ரெஷர் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்கிறார்கள், அல்லது ஆங்காங்கே ஆண்டவரை பீச்சுகளிலும் கடற்கரைகளிலும் பூங்காக்களிலும் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, மரியாள் தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். காரணம், அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்படவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள், ஆண்டவரே, உடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்திருக்கிற நாங்கள், ஆண்டவரே, மார்ச் 8ஆம் தேதி எப்படி மகளிருக்கு முக்கியமானதோ அதை போல மார்ச் 9ஆம் தேதியும் முக்கியமானது என்பதை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உலக சிறுநீரக தினத்தை நாங்கள் விழிப்புணர்வோடு அதை ஏற்றவாறு கேட்டறிந்து கற்றறிந்து அதன்படி நடந்து எங்களையும் எங்களுடைய சரீரங்களையும் குறிப்பாக சிறுநீரகத்தையும் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யும். சிறுநீரக நோயாளிகளை நிர்பலப்படுத்தும். ஆண்டவரே, அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். அதனால் ஏற்படுகிற மன உளைச்சல் அல்லது வீண் பணச்செலவு பிள்ளைகளுக்கு ஏற்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகன் மகள்கள் பராமரிக்காததுனால தன்னுடைய 1.5 கோடி வீடு நிலத்தை அரசாங்கத்துக்கே கொடுத்துட்டார் ஒரு முதியவர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முசாபர் நகரை சேர்ந்தவர் நாது சிங், 85 வயது. என்னுடைய மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகிவிட்டார். இவருக்கு ஒரே மகன் சஹரான்பூர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். 4 மகள்கள், அவளுக்கும் திருமணமாகிவிட்டது. இப்போ அவருடைய தன் மனைவி காலமாக தன்னுடைய சொந்த வீட்டில் தான் வசித்து வருகிறார். அந்த வீடு 1.5 கோடி உள்ள மதிப்புள்ள வீடு. பல விவசாய நிலங்கள் நிறையா இருக்கிறது. ஆனால் மகனும் மகள்களும் யாரும் கண்டிடவில்லை, பராமரிக்கவில்லை. அதனால் அவர் முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்தாராம். அங்கும் யாரும் வந்து பார்க்கலையா, இவர் தான் போய் சேர்ந்திருக்கிறார். அங்கும் யாரும் வந்து பார்க்கல. அதனால அவருக்கு மனம் உடைந்து போய் ஒரு உயில் எழுதி சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு 85 வயதாகிறது. என்னுடைய இந்த வயதில் நான் மகன் மருமகள் பேர குழந்தைகளுடன் வீட்டில் வசித்து வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்னை பராமரிக்கவில்லை, உதாசீனம் செய்தனர். எனவே தான் என்னுடைய வீடு நிலங்களை அரசுக்கு உயில் எழுதி வைத்து விட்டேன். நான் இறந்த பிறகு அந்த இடத்தில் பள்ளிக்கூடம் மருத்துவமனையை அரசு கட்ட வேண்டும். மேலும் எனது உடலையும் மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானம் எழுதி கொடுத்துள்ளேன் அப்படி சொல்லி அவர் எழுதியிருக்கார் நாது சிங். அப்போ 1.5 கோடி மதிப்புள்ள வீடு இருக்குது, நிலங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவர்களது தன்னுடைய தந்தையை பராமரிக்காத ஒரு நிலையில அவர் மனம் உடைந்து போய் இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டார் அரசாங்கத்துக்கு. அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. பெற்றோரை கனம் பண்ணாத பிள்ளைகள், தாய் தந்தையர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு, ஆனாலும் அந்த அவர்களை புறக்கணித்ததுனால உதாசீன செய்தால் அவருக்கு மனம் உடைந்து போய் மனம் வெறுத்து போயிட்டார். பிள்ளைகளை பற்றி ஒரு கசப்பு வந்துச்சு, பார்த்தாரு, எழுதி கொடுத்தார். டோட்டலாக ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். அதில் ஒரு கட்டளை என்ன, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. அவர் எழுதி கொடுத்ததோடு மட்டும் இல்லை, அதை தன்னுடைய இறுதி நாட்களிலும் நிறைவேற்றுகிறார். நாம் 3வது வார்த்தையாக சொல்லும்போது, ஸ்திரியே அதோ உன் மகன்,
மகனே அதோ உன் தாய். அந்த தாயை பராமரிக்கிற ஒரு பொறுப்பை நம்ம பார்க்குறோம். நம்ம தாயையும் தகப்பனையும் அனாதையாக நம்ம விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு சொல்லுவாங்க 8 பிள்ளைகளை பெற்றாங்க, அந்த 8 பிள்ளையும் தாய் காப்பாற்றினா, ஆனால் அந்த 8 பிள்ளையும் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்ற முடியல, இல்லை தகப்பனை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் சிலர் ஆலோசனை சொல்லும்போது முதியோர் இல்லத்தையும் அனாதை இல்லத்தையும் ஒன்று சேர்த்தா நல்லது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த முதியோர்கள் இந்த அனாதை குழந்தைகளை பார்த்து ஒருவருக்கொருவர் அன்போடு அரவணைத்துக் கொள்வார்கள், குழந்தை பாசத்தை தெரிந்து கொள்வார்கள், தாங்கள் கைவிடப்படலை, தனக்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த பெற்றோருக்கு கிடைக்கும். அதனால அவர்களை சேர்த்து வைத்தால் நல்லது என்று சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் இல்லாதபடி நம்ம முதியோர் இல்லத்துக்கு பணம் கொடுத்து உதவி செய்யலாம், ஆனால் நம்ம பெற்றோரை அனுப்பி நம்ம அந்த முதியோர் இல்லத்தை உதவி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும். சந்தோஷமாக அப்பாவை கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. மனைவி, என்னங்க உங்கள் அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வரீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? நான் ஏன் வருத்தப்படணும்? அங்கே எங்கள் அப்பாவுக்கு ஒரு சூப்பர் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறாரு. அப்படியா? அது யாரு? உங்கள் அப்பா தான். இது தன்னுடைய மாமனாரை துரத்தி விட்டவா தன்னுடைய அப்பாவை தன்னுடைய அண்ணி அல்லது தன்னுடைய சகோதரருடைய மனைவி கொண்டு போய் சேர்த்துட்டாங்கும் போது வேதனைப்படுறா. எனக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாதபடி அம்மாவை அப்பாவை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே போல் நம்முடைய மாமனார் மாமியாரை பார்க்கணும். ஒரு சகோதரி இது தன்னுடைய குழந்தைக்கு சுகம் இல்லாமல் இருக்குது, அந்த நோய் மற்ற அம்மா வீட்டில் பரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மறுபடியும் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கே வந்துடுதா? ஏன்னு கேட்டால், நீ அம்மா சுகமாகாமலே இங்கே வந்துட்டியா என்னன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு இந்த வியாதி வந்துடக்கூடாதுல்ல, அது தொற்று நோய் இல்லைவா, அந்த நோய் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மாமியார் வீட்டில் அந்த நோய் வந்துடலாமா, ஆனால் அம்மா வீட்டில் அந்த நோய் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குற நிலையை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி 2 பேரும் அம்மா அப்பா எப்படியோ அப்படி மாமா மாமி என்கிற எண்ணம் உருவாகும்போது இப்படிப்பட்ட முதுமையில் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. பாருங்கள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை 4 பெண் பிள்ளை, 1.5 கோடிக்கு சொத்து இருக்குது. ஆனாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு முதியோர் இல்லத்துக்கு கொடுத்ததாக, முதியோர் இல்லத்தில் சேர்ந்ததாக, அது மட்டும் இல்லை தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் அந்த உறுப்பை தானம் செய்த ஒரு பெரிய மாமனிதர் இந்த நாட்களில் நம்ம பார்க்க முடிகிறது. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்கிற பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகள் இந்த செய்தியை பார்த்த பிறகாவது கேட்ட பிறகாவது போய் நம்ம அப்பா அம்மாவோட ஒப்புரவாகுவோம், அப்பா அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம், அவர்களோட மகிழ்ந்திருப்போம். நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க நல்ல ஒரு ஆலோசனைக்கர்த்தா இருப்பாங்க. அவங்க பாட்டி தாத்தா இல்லாத ஒரு வீடு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம். பெரியோரை நம்ம கனம் பண்ணுவோம், வாய்ஸ் நாட்களை பெருக பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் நாங்கள் பத்திரிகையில் வாசித்த செய்தியின் அடிப்படையில் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த சமூகத்திற்கு வருகிறோம். ஆண்டவரே, தன்னுடைய மகன் 4 மகள்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு வயது முதிர்ந்த நிலையில் முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்து தன்னுடைய சொத்து வீடு அத்தனையும் அரசாங்கத்திற்கு எழுதி கொடுத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த நாது சிங் என்பவரை குறித்து நாங்கள் செய்தியில் வாசித்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை கர்த்தராமே நீர் பராமரித்து ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் எண்ணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவருடைய கட்டளை சொல்லிடுது. ஆண்டவரே, உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் நீர் எங்கள் கட்டளை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவர், இந்த கட்டளையை நாங்கள் புறக்கணியாதபடி என்னுடைய தகப்பனையும் தாயையும் நாங்கள் பெற்றோர்களை நேசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரை மறிக்கின்ற சூழ்நிலையிலும் தன்னுடைய தாயை கனம் பண்ணியதாக ஆண்டவர் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நாட்களிலும் நாங்களும் எங்கள் பெற்றோரை கனம் பண்ணக்கூடியவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்.
தகப்பனையும் தாயையும் தூசிக்காதபடி, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி ஆதரித்து நேசித்து அவளை பராமரிக்கக்கூடிய ஒரு பரிவுள்ள இதயத்தை, ஒரு பாசமான இருதயத்தை, ஒரு அன்பான இருதயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தகப்பனையும் தாயும் தூசிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அதன்படி ஆண்டவரை தகப்பனையும் தாயையும் பராமரிக்கிற ஆண்டவரே ஒரு மாபெரும் பொறுப்பை உன் பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை ஆண்டவரே உடைய வேதாகமும் பல வழிகளில் எங்களுக்கு பல வசனங்களில் கற்றுத்தருகிற சுவாமி. அதை நாங்கள் கடைபிடித்து வாழ ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வெறுமனே ஆண்டவரை வேதத்தை வாசித்து ஜெபிப்பதோடு அல்லாமல் என் வாழ்க்கையில் அவற்றை கடைபிடித்து ஆண்டவரை இந்த உலகத்தில் நாங்கள் சாட்சியாக வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஜெபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்களோடு கூட கண்டுகளித்தீர்கள். செய்தியிலே வாசித்த செய்திகளுக்காக நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று நாங்கள் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.